ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜூப். சரி தமிழா, சொந்த ஊரில் ஒரு தமிழக அரசு வேலை அப்படிங்கிறது பல பேருக்கு ட்ரீம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வேலைவாய்ப்பு வர்றதே ரொம்ப ரேராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. டிஎன்ஆர்டி, அதாவது ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு வர தொடங்கியிருக்கு. என்ன மாதிரி பணி, என்ன அறிவிப்பு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எல்லாத்தையுமே தெளிவாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்களேன். டிஎன்ஆர்டி, அதாவது ஊரக வளர்ச்சித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அனுப்புனர் பாருங்கள், இவங்க வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட ஆட்சியர், அதாவது வளர்ச்சி பிரிவு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஊரக வளர்ச்சித்துறையோட ஆணையர். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். பணி அமைப்பு: ஊரக வளர்ச்சி அலகில் மாவட்டங்களில் ஈப்பு ஓட்டுநர், அதாவது ஜீப் டிரைவர் அப்படிங்கிற பணி, பதிவுரை எழுத்தர், அதாவது ரெக்கார்ட் கிளர்க் அப்படிங்கிற பணி, அப்புறம் அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணி, அப்புறம் இரவு காவலர், நைட் வாட்ச்மேன் அப்படின்னு இது போன்ற பணிகளுக்கான வேலைவாய்ப்பை நிரப்பிடுறதற்கான காலத்தை இப்போ நிர்ணயம் செய்து அனுப்பியிருக்காங்க. அதாவது டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்தந்த காலத்தில் இதற்கான அறிவிப்பை ரிலீஸ் பண்ணணும், இதற்கான வேலைவாய்ப்பை நீங்கள் விட்டு முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி அறிவிப்புகள் எல்லாமே ஓகே, ஒன்றா நான் சொல்கிறேன். ஓகே, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் மாவட்டங்களில் அரசு மற்றும் ஒன்றிய தலைப்பின் கீழ் உள்ள ஈப்பு ஓட்டுநர், பதிவுரை எழுத்தர், அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் ஆகிய பணியிடங்கள் உள்ள காலிப்பணியிடங்களை உரிய அரசு விதிமுறைகளை பின்பற்றி நிரப்பிட நடவடிக்கை மேற்கொள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே, இல்லை என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 31 ஒரு மாதத்துக்குள்ளே இதற்கான அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு இவங்க வந்து இன்வைட் பண்ண போகிறாங்க. அப்படின்னா அறிவிப்பு பார்த்திங்கன்னா இன்று அல்லது நாளை அல்லது நாளானே இந்த 3 நாட்களில் உங்களுக்கான அறிவிப்பு மாவட்ட வாரியாக வந்துடும். அதே மாதிரி பெறப்பட்ட விண்ணப்பங்களை வந்து சரிபார்க்குறதுக்கு 15 நாள் எடுத்துக்க போகிறாங்க. செப்டம்பர் 1 15 வரையும். தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிடுதல், அதுக்கு ஒரு 7 நாள், செப்டம்பர் 16 22 வரையும். அதாவது வந்திருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் சரியான தகுதியில் தான் இருக்கா, தேவையான ஆவணங்கள் இணைச்சிருக்காங்களா அப்படிங்கிறதற்கான அந்த தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிடுறதுக்கு. ஓகே, அதே மாதிரி தகுதியான நபர்களை நேர்காணல் அழைப்பு கடிதம் அனுப்புதல். அதாவது இந்த ஊரக வளர்ச்சி வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இன்டர்வியூ மூலமாக தான், எழுத்து தேர்வு அதெல்லாம் எதுவுமே கிடையாது, இன்டர்வியூ தான். அதற்கு 23/9 7/10 வரையும் டைம் எடுத்து இந்த 15 நாளில் நேர்காணல் வச்சு அதற்கான ஆட்களை எடுக்க போகிறாங்களாம். அதிலிருந்து நேர்காணல் நடத்துறதற்கு ஒரு 7 நாள், நேர்காணலுக்கான அந்த தேர்வு முடிவுகளை சொல்ல ஒரு 7 நாள், பணி நியமன ஆணையம் வழங்குறதுக்கு ஒரு 7 நாள். அப்படி பார்த்திங்கன்னா 30/10க்குள்ளே இதற்கான ஃபுல் கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷனை நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆட்களை பணியமர்த்திடுவோம் அப்படிங்கிறதற்கான இந்த அறிவிப்பை பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, மேலும் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான இணைப்பில் கண்ட மாதிரி விளம்பர படிவத்தின்படி, அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட ஊரக வளர்ச்சி ஆஃபீஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். இதற்கான அறிவிப்பை ஊரக வளர்ச்சி வெப்சைட்லையும் அதே மாதிரி சம்மந்தப்பட்ட தினசரி நாளிதழ்கள், அந்தந்த மாவட்ட தினசரி நாளிதழ்கள் நியூஸ் பேப்பர்லேயுமே அறிவிப்பை ரிலீஸ் பண்ணி மக்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்தி இதற்கான அப்ளிகேஷனை இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பலாம் டைம் இல்லை. இன்றைக்கி என்ன 29, 30, 31 இந்த 3 நாட்களில் அப்படியே மாவட்ட வாரியாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 31 இந்த டைமுக்குள்ளே இதற்கான அப்ளிகேஷனை இவங்க இன்வைட் பண்ண போகிறாங்க. இதற்கான வயது வரம்பு என்ன இருக்கும் அப்படின்னா, பொது பிரிவினர் அப்படின்னா 32 வயது வரையும், பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா 34, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அப்படின்னா 37 வயது வரையும் அப்ளை பண்ணுற மாதிரியான தகுதி கொடுப்பாங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அப்ளை பண்ணலாம். சம்மந்தப்பட்ட மாவட்டத்துக்கு சம்மந்தப்பட்ட மாவட்டத்தில் வசிப்பவர்கள் அப்ளை பண்ணலாம். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க நைட் வாட்ச்மேனுக்கும், 8th பாஸ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும், 10th முடித்தவங்கள கிளர்க்கு, அப்புறம் டிரைவர் வேக்கன்சி இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். டிரைவருக்கு மட்டும் முன் அனுபவம் கேட்பாங்க. ஆக மொத்தம் சொந்த ஊர்லேயே ஒரு அரசு வேலை எடுக்கிறதற்கான வாய்ப்பு தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு தகவலாக வரட்டும், முழுமையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.